வணக்கம். வணக்கம் நண்பர்களே மற்றும் உறவினர்களே. இன்றைக்கி வந்து ஒரு ஈவினிங் விலாக் மாதிரி போடலான்ட்டு ஒரு ஈவினிங் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ ஒரு 4:00 மேலே வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாப்பா ஸ்கூல் வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் வந்து குட்டி பாப்பா கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அவங்கள விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் சரி ஒர்க் பண்ணலான்னு அப்படின்னு வந்துட்டேன் நான். சாமான் நிறைய இருந்துச்சு. அந்த சாமான்லாம் தேய்ச்சிட்டு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்போம். எதுவும் செய்யாமல் கிச்சன் பக்கமே போகாமல் நான் சாமானே தேய்ச்சா கூட அந்த சிங்க்கில் நான் கை வைக்கவே மாட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த சிங்க்கு உள்ள தண்ணி உள்ள கையை விட்டு நோண்டி அந்த குப்பையை எடுக்கிற அளவுக்கு மாறிட்டேன். என்ன பண்ணுறது, எல்லோரும் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளாம் அப்படி தான், நான்லாம் அப்படி தான். அதை சுற்றி கூட நான் எதுவுமே பண்ண மாட்டேன். அழகாக சாமான் தேய்ச்சிட்டோமா அப்படி சொல்லி போயிட்டே இருப்பேன் நான். ஸோ எங்கள் அம்மா தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ வந்து நானே பண்ண வேண்டியதாக இருக்குது. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் சாமான் தேய்ச்சானா அதை அப்படியே விட்டுறாங்க. அதை நான் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்குது. உடம்பு இஸ்திரியானா இதெல்லாம் பண்ணணும் போல். அது ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் மாறிடுச்சு. நம்ம தான் செய்யணும் அப்படின்னு நிலமை வந்த பிறகு இப்போ யோசிக்கிறேன், நம்ம அம்மா வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் செஞ்சுருக்கலாமோ, நம்ம அப்பா அம்மாவை நல்லா ஏமாற்றிட்டு இருந்தோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நல்லாவே ஏமாற்றிட்டு இருந்தேன். வேலைக்கு போய்ட்டு இருந்தேன், டிவி பார்க்குறது, ஸோ அப்படியே ஷோஃபாலேயே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாம்மா, இதை எடுத்துகிட்டு வாம்மான்னு குரல் கொடுக்குறது. ஸோ அவங்க அப்பா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ ஒர்க் பண்ணுவாங்க நான் துளி கூட நினச்சி பார்த்ததே இல்லை. ஸோ அவங்களுக்கும் கால் வலிக்கும், கை வலிக்கும், நம்ம இடுப்பு வலிக்கும் அப்படின்னு நான் யோசிச்சதே கிடையாது. நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு வரோம், நம்ம ஏதோ பெருசாக பண்ணிட்டு வரோம்ன்ற மாதிரி நம்ம சீன் போடுவோம் வீட்டில். இப்போ வீட்டில் இருக்கும்போது தான் தெரியுது வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு. நிறைய வாட்டி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டில் வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வந்து உட்காந்துட்டு தான் எனக்கு கோவம் வரும். ஸோ நான் வீட்டில் வேலை செஞ்சுட்ருக்கேன், நீ எதுக்கு உட்காந்துட்ருக்க, ஃபோன் பார்த்துட்ருக்க, டிவி பார்த்துட்ருக்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்படி ஒரு நாள் எங்கள் அம்மா என்ன கேட்டது கிடையாது. நான் வேலைக்கு போயிட்டு வந்து இதே மாதிரி தான் நானும் உட்காந்துட்ருப்பேன், ஃபோன் பார்த்துட்ருப்பேன். அப்போ அவங்க ஏன் இது மாதிரி வேலைக்கு போயிட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன், ஹெல்ப் பண்ணுன்னு ஒரு வார்த்தை கூட சொன்னது கிடையாது. ஆனால் அவங்க எவ்வளவோ கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், அம்மாங்க எல்லாருமே. ஸோ இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறேன், நம்ம நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கலாமோ நம்ம. ஏன்னா இப்போ அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு முடியல. ரொம்பவே நாங்கள் வேலை வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, தப்பு தான். ஸோ ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க யாராக இருந்தாலுமே வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாராவதாலும் வந்து ப்ளீஸ் வந்து பிஃபோர் மேரேஜ் கல்யாணம் ஆகாமல் இருக்கீங்க, எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரீங்க, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுங்கள். இது நான் பட்டு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் நான் இதை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ அம்மாங்கள்லாம் பாவம். இப்போ நான் அம்மா வீட்டுக்கு போனால் இங்கே எவ்வளோ வேலை செஞ்சாலும் அங்கே நான் அம்மா வீட்டுக்கு போய் இன்னும் எக்ஸ்ட்ரா தான் நான் வேலை செய்யணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் நிறையவே கஷ்டப்படுத்திட்டேன். இனிமேல் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸிமம் அங்கே போய்ட்டு எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவேன். நமக்கு இப்போ தெரியுது என்ன வீட்டில் இருக்கிறதுலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தயவு செஞ்சு கொஞ்சம் சின்ன பசங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் நம்மளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து வீடு இறக்கிட்ட வந்துட்டேன். இதுதான் எனக்கு டைமு. பசங்க வெளியே விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த டைம் நான் விட்டுட்டேன்னா அதுக்கப்புறம் ஹேர் கட்டவே முடியாது. நான் வந்து ஃபுல் க்ளீனிங் நான் பண்ண மாட்டேன், அவ்வளோ டைம் இருக்காது. ஃபுல் க்ளீனிங் பண்ணணும்னா ஸோ பக்காவாக ஸ்லோவாக பண்ணப்போ தான் பண்ண முடியும். எனக்கு டைம் இருக்கிற வரைக்கும் நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா துணியும் இறக்கிட்டு நாங்கள் மேக்ஸிமம் வந்து உள்ள துணி காய போடுவேன். எங்களுக்கு வெளியே துணி காயப்போட இடம் இல்லை. இருக்குது, பட் ஆனால் சரியாக காயாது. சவுத்தோரமாக போடுவோம், அது சரியாக காயாது. அதனால் மீதி எடுத்துகிட்டு வந்து வீட்டுள்ள போட்டு அந்த ஃபேன் காற்றுல ஆற விடுவோம். வாஷிங் மிஷினில் தான் துவைப்பேன். இருந்தாலுமே வந்து ஈரம் வந்து சரியாக காயாததுனால கொஞ்சம் உள்ள ஒரு வாட்டி ஆற ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் எடுத்து வைப்போம். ஸோ அதையுமே வந்து இப்போ நான் மடித்து வைக்கல, எடுத்துன்னு அப்படியே உள்ளே போட்டுட்டேன். பிகாஸ் அது எல்லாமே மடித்து வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனியாக டைம் ஒதுக்கணும். அதனால் ஸோ இப்போதைக்கு வீடு க்ளீன் பண்ணணும் எனக்கு. அதனால் வந்து வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு பெருக்கிட்டு பாப்பா அவங்க வரத்துக்குள்ளே பெருக்கி எடுத்துகிட்டு ஸோ அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஈவினிங் என்ன செஞ்சு கொடுக்கணும்னு பிளான் பண்ணணும். அப்படியே டைம் வந்து செம ஃபாஸ்ட்டாக போயிடுங்க. நான் என்ன தான் நம்ம ஒர்க் ஃபாஸ்ட்டாக பண்ணாலுமே நம்மளோட வேகமாக இந்த நேரம் ஓடுது. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிடலாம், இதை 1 ஹவர் 1/2 ஹவரில் முடிச்சிடலாம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் வந்து கடகடன்னு 5 மணி 6 மணி ஆகிடும். அதுக்குள்ள வந்து குட்டீஸ்க்கு பசி எடுத்துக்கும், உங்களுக்கு பால் தரணும். ஸோ நம்ம இருக்கிற ஒர்க்கை அப்படியே போட்டுட்டு மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நைட் ஆகிடும். அதுக்கப்புறம் டின்னர் ரெடி பண்ணுன்ற மாதிரி கண்டினியூ ஒர்க் போயிட்டே இருக்கும். என்ன தான் நம்ம ஏற கட்டி 10 வாட்டி வச்சாலுமே வந்து குட்டீஸ் இருக்க வீடு எப்போவுமே இப்படி தான் இருக்கும், எல்லா வீட்லேயுமே. நான் பக்காவாக க்ளீன் பண்ணி பெருக்கி வச்சாலுமே கூட உடனே அந்த பாய் எடுத்து வெளியே போட்டுடுறாங்க. அதில் வந்து பாய் சுருட்டி விளையாடுறாங்க. ஏதோ புதுசு புதுசாக விளையாட கண்டுபிடிச்சி விளையாடுறாங்க. நம்மளாம் இப்போ ஃபுல்லாக வெளியே விளையாடிட்டுருப்போம். வீட்டில் இவ்வளோ அம்முக்குள்ளே இருக்காது.
இப்போ இருக்கிற பசங்க வெளியே விளையாட போகிற ஆப்ஷன் இல்லை அவங்களுக்கு. ஸோ அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. டிவி, ஃபோன் இது 2 விட்டால் வந்து வீட்டில் இந்த மாதிரி தான் விளையாடுவாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் விட்டுருவேன். நான் ரொம்பலாம் ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டேன். ஆனால் வந்து ரொம்ப பண்ணாங்கன்னா எனக்கு கோவம் வந்துட்டு டென்ஷன் ஆகிடுவேன். ஒரு சில நேரத்தில் வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட செம்மையாக அமக்கலம் பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கோவப்படுவேன் நான். என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னும் வந்து ரூமில் பேலன்ஸ் இருக்குது. அதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை சுற்றி மயக்க போட்டு விழுந்துருவீங்க. ஏன்னா பக்காவாக க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சுருந்தோம். அப்புறம் அப்படியே மெயின்டைன் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் முடியல. நீங்கள் வேணால் இந்த ரூமை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம பயங்கரமாக இருக்கும். இப்போதைக்கு வந்து ஹாலை க்ளீன் பண்ணி பெருக்கிடலாம். ஸோ அது உள்ளே நிறைய இருக்கும் அழுக்கெல்லாம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ ஓவராலாக சும்மா லேசாக அப்படியே பெருக்கி எடுத்துடுறேன் பசங்க வரத்துக்குள்ளே. இப்படியே ஒரு நாளாக போயிட்டுருக்கேங்க. ஸோ இனிமேல் வந்து டெய்லி விலாக் நான் போடுவேன். இப்போது வீக்லி ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்மளோட வியூஸை பார்த்துட்டு கண்டினியூவாக போடுறேன். குக்கிங்கும் போடணுங்க. நான் குக்கிங் வீடியோ எடுக்கணும். ஸோ கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இல்லை, அதை போட்டால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால போடல. ஸோ கிச்சன் கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோ போடலான்னு இருக்கேன். அது வீடியோவுமே எடுத்து வச்சுருந்தேன். அது மிஸ் ஆகிடுச்சு. 2, 3 வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். நான் குக் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நிறைய பண்ணுறதில்ல. நம்ம நிறைய குழம்பு அது மாதிரிலாம் பொரியல் அது மாதிரிலாம் நான் பண்ணுறது சிம்பிளாக பொரியலே சாப்பிட்டுக்கிறது. ஸோ ஏதாவது ஒரு இதாக பண்ணுறது. ஸோ இப்போ கொஞ்சம் கேஸ் பிரச்சனை போயிட்டுருக்கு எங்கள் வீட்டில். கேஸு வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணிட்டோம். இருந்தாலுமே வந்து நெக்ஸ்ட்டு எப்படி என்ன ஆகும்னு தெரியல. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் யோசித்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே வந்து ஃபுட்டு விஷயத்தில் நாங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். ஏதாவது ஒரு ரெசிபி தான் அதுலேயே வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி. பேலன்ஸ் வந்து பார்த்துக்கலாம். கொஞ்சம் இப்போது என்ன பிரச்சனை போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வெயில் காலம் வந்ததுன்னா நம்ம எல்லாமே தப்பிச்சோன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஏன்னா மழை காலமாக இருந்தால் நம்ம குக் பண்ண ஸோ சமையலாக இருந்தாலும் சரி, பாத்திரம் வந்து எல்லாமே சில்லுன்னு இருக்கும். அப்போ வந்து குக் ஆக லேட் ஆகும். இன்னொன்று வந்து நம்ம குளிக்கிற தண்ணி வந்து சில்லு தண்ணியில் குளிக்க முடியாது. சும்மா சுடு தண்ணி வைப்போம். நிறைய பேர் ஹீட்டர் வச்சுருப்பீங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து கேஸில் தான் வைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேஸ் சீக்கிரமாக காலியாகிடும். ஸோ அதெல்லாம் யோசித்து நம்ம பண்ணணும். அதனால் இப்போ வெயில் காலம் வந்ததுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். அப்படி எப்படின்னு ஹாலை க்ளீன் பண்ணி ஹாலை பெருக்கியாச்சு. ரூம்லேருந்து குப்பை கொஞ்சம் எடுத்தாச்சு. வீட்டில் ரூமில் பார்த்திங்கன்னா பசங்க பெட்டெல்லாம் கிழிச்சு அதில் அரிசிலாம் போட்டு என்னென்னவோ போட்டு செம்மையாக அமக்கலம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்து மயக்க போட்டு விழுந்துடாதீங்க எங்கள் ரூமு. ஸோ அப்படி எப்படின்னு ஒர்க்கு போயிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கா சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருக்காங்களா, என்னெல்லாம் அமக்கலம் பண்ணுறாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. எங்கள் வீட்டில் குட்டீஸ் செம அமக்கலம் பண்ணுறாங்கப்பா. அவங்க அமக்கலம் தாங்கவே முடியல. இப்போ வேறு பாப்பா செம்மையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. குட்டி பாப்பா ஃபஸ்ட்லாம் கொஞ்சம் நடந்துட்டு ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாத்துலேயும் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெஞ்செல்லாம் எடுத்து போட்டு எங்கெல்லாம் என்னெல்லாம் ஹைட்டாக இருக்கோ அதெல்லாம் ஏறி எடுத்து விசிறி போட்டு ஒரு அமக்கலம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து இப்போ முன்ன மாதிரி இல்லை, செம்ம சுட்டி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட் பாப்பா கூட இருந்தாங்க. ஆனால் இந்த மாதிரி சேர் மேலாம் ஏறி அமுக்கெல்லாம் பண்ண மாட்டாங்க பெரிய பையன். ஆனால் சின்ன பையன் இருக்கான் பாருங்கள், அவங்க எல்லாத்து மேலே ஏற சின்ன டப்பா கிடச்சா கூட அது மேலே ஏறி அதை ஒரு ஸ்டெப்பாக யூஸ் பண்ணுறாரு அவர் பயங்கர வாலாயிட்டார் அவர். இப்போ இவ்வளோ நேரம் அவங்க வராமல் இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ இதுதான் டைமு, நம்ம ஒர்க்கை முடிச்சிடலான்ட்டு வந்தாங்கன்னா இந்த பெருக்கிறது க்ளீனிங் கூட பண்ண முடியாது. ஸோ என்னோடய யூடியூப் சேனல் பார்க்கலாம். யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். பார்க்கலாம். நான் வந்து பாட்டு பாடி வீடியோ போடுறதா நான் சொல்லியிருந்தேன் லைவில். ஆனால் வந்து பாட்டு பாடி லைவ் போடணுன்னு அந்த பாட்டு பாடுறதுக்கு சைலண்ட்டாக இருக்கணும் அந்த ஏரியா. அப்போ தான் நம்ம நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய குட்டீஸ் வந்து நான் நிறைய வீடியோ போடும்போது மியூட்டில் போடுவேன். செமையாக இருக்குங்களா எங்கள் ரூமு. இதுதான் இப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து என் பையன் சிசரில் கிழிச்சு பெட்டு அமுக்கலம் பண்ணி வச்சுருக்கான். அது மேலே நான் தலைக்காணி பெட்ஷீட்டில் என்ன அடுக்கி வச்சாலும் அது மேலே அந்த மேலே போற்றி விளையாடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி விளையாடுறேன், ஒளிஞ்சிக்கிறேன், கண்ணாமூச்சி விளையாடுறேன், அப்படி இப்படி சொல்லி என் பெட்டு எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். துணி மடிக்கிறேன்ட்டு என் பையன் பெரிய பையன் மடிச்சிட்ருக்கான். ஸோ பரவாயில்ல, அவர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. அவங்க கொஞ்சம் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ வீட்டுக்கு மாப் போடுறது, ஏதோ சும்மா
சுட்டியாக அப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. இவர் இப்போ துணியை மடிச்சிட்ருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணாலும் வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. இந்த சைலண்ட்டில் இன்னும் கொஞ்ச நேரம் தாங்க நான் வந்து நானும் மடிக்கிறேன்னு சொல்லிட்டு சாமிக்கு விளக்கேற்றிட்டு மடிக்கலான்னு நானும் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி டைம் ஆகிடுச்சு, 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. சரி சாமிக்கு பூ வச்சுட்டு நம்ம அப்படியே நம்மளும் இவங்க கூட கண்டினியூ பண்ணலாம். சரி வாங்க சேர்ந்து ஃபேமிலியாக மடிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் பண்ண பெரிய மிஸ்டேக் அதுதான். வாங்க நம்ம எல்லாம் ஒன்றா ஒர்க்னா இவங்கள வச்சுட்டு பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேனு இந்த ட்ரைங்க. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, அந்த நேரம் முடிஞ்சிச்சு, அவங்க வந்துட்டாங்க, அமக்கலம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இருந்தாலும் நம்ம ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கலாம், சரி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம், இவங்கள வச்சுட்டே பண்ணலாம் சொல்லி ட்ரை பண்ணேங்க. அது செம்மையாக சொதப்பிடுச்சு. ஏன்னா 2 பேரும் செஞ்சாங்க, சூப்பராக வேலை செஞ்சாங்க. நான் மடி நீ மடின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து பெரிய பையன் நல்லா தான் மடிச்சிட்டு இருந்தான். அப்படியே சின்ன பையன் அமக்கலம் பண்ண ஆரம்பித்தான். அப்புறமேட்டு 2 பேரும் துணியை அப்படியே மாற்றி மாற்றி கீழே தள்ளி விட ஆரம்பித்தாங்க. ஒரு பிளேட்டில் என் பெரிய பையன் நிறைய துணியை மடித்து வச்சான். அப்படியே அது சின்ன பையன் கீழே தள்ளி விட்டான். களைஞ்சு போச்சு. அப்படியே எடுத்து மேலே வச்சு மறுபடியும் தள்ளி விட்டான். எப்பா சாமி நீங்கள் போதும்டா சாமி, 2 பேரும் மடித்து செம்மையாக ஹெல்ப் பண்ணிங்க, உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நினச்சிட்டேன். ஸோ கூட சேர்ந்து மடிக்கிறதுக்காக நான் போனேங்க. இதை வந்து மடிக்காமல் விட்டுருந்தா கூட வேலை ஆயிருக்கும் போல். அப்படியே கும்பலாக இருந்தால் கூட இவங்க மடிக்கிறேன்ட்டு டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. இந்த டைமுக்கு நான் வேறு ஏதாவது செஞ்சிடலாம், அட்லீஸ்ட் ஏதாவது டின்னருக்காவது ரெடி பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ஆயிடுச்சு இவங்க விளையாட விட்டு. இவங்க கூட வந்து நான் என்ன டைம் தான் வேஸ்ட்டாக போச்சு. இதை மடிக்கிறேன் அதை மடிக்கிறேன்னு சூப்பராக மடித்தாங்க 2 பேரும். அவர் பாருங்கள் அதில் தான் மடித்து வச்சார். எல்லாமே இப்படி தான் வச்சோம் நாங்கள் எல்லாமே. பிளானிங்கெல்லாம் பக்கா தான் பண்ணோம். நீ இதில் வைப்பா, நான் அதில் வைக்கிறேன், இது மடிப்பா அதை மடிப்பான்ட்டு. இவர் வந்தார், சின்னவர் கை வச்சார், அம்மா நான் மடிக்கிறேன்னு எடுத்தார், நான் மைக்கேன்னு. 2 பேருக்கும் அப்படி கொஞ்ச நேரத்தில் ஃபைட் வந்துடும். கொஞ்ச நேரம் தான் அமைதியாக இருப்பாங்க, அப்புறம் வந்து சண்டை வந்துடும். ஆரம்ப வடிவேல் சொல்கிற மாதிரி ஆரம்பம் நல்லதாக இருந்துச்சு, எண்டிங் சரியில்லைன்ற மாதிரி, ஃபினிஷிங் சரியில்லைன்ற மாதிரி இவங்க பண்ணுறது. இப்போ நல்லா அமைதியாக மடிச்சிட்ருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் சண்டை போட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே தள்ளி விட ஆரம்பித்தாங்க. என் குட்டி பையன் இருக்கான் பாருங்கள், அவன் பக்கெட்டில் வச்சது எல்லாத்தையும் அப்படியே கீழே கவுத்து விட்டான். கட்டிங்க மறுபடியும் மொத்தம் கீழே கொட்டிடுச்சு. ஒரு 2-3 வாட்டி எடுத்தேன், வேலைக்கு ஆகலை. அப்புறம் போதும் வெளியே வாங்கலாம், மடிக்கவே தேவையில்லை, அப்படியே போட்டு சொல்லி அப்படியே போட்டு வெளியே வந்தாச்சு. இதை நான் மட்டுமே இவங்க தூங்குனதுக்கு அப்புறம் மடித்தா கூட இவங்க உள்ளே வந்து அமுக்கலாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுதான் பெரிய தலைவலியே. நம்ம இதை வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நிறைய வந்து அரேஞ்ச் பண்ணி பேஸ்கெட்லாம் எடுத்து மேலே போட்டுட்டு ஒரு பெரிய பக்கெட் வாங்கி அந்த பக்கெட்டில் எல்லா துணியும் போட்டுட்டு ஒரு 2-3 பக்கெட்டு மட்டும் பசங்களுக்கு யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்படியுமே பார்த்திங்கன்னா எப்படி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம வந்து போயிட்டு காலியாக இருந்தால் பசங்க விளையாட யூஸ் ஆகும் நான் நினச்சா, என் துணியெல்லாம் கழிச்சு போட்டு அது மேலே ஏறி கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம், டாடா, பபாய், டேக் கேர் ஆல் ஆஃப் யூ. ஸோ நான் எப்படி துணி மடிக்க கஷ்டப்படுறேன் லைவாக நீங்களே பாருங்கள். பாய். ஏய் யோ பாரு, அவர் பக்கம் எத்துனேங்கறான், எடுக்காத வைப்பா. ஏது மடிடா, பின்னாடி அவளோட ட்ரெஸ் இருக்கு, மடிய ஏது மடி, உன் ட்ரெஸ் மடி. அந்த பக்கம் இருக்காடா ட்ரெஸ், ஒயிட் கலர் ட்ரெஸ் இருக்கு போல. பாப்பாக்குள்ளவா, பாப்பாக்குள்ள தெரியுமா உனக்கு? பாப்பாக்குள்ள தெரியுமா? அது பாப்பாக்குள்ள நடி வச்சுக்கணும், நான் பூக்கு வச்சுக்கேன். இல்ல பாப்பாக்குள்ள, 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 பாப்பா அம்மா பெட்ஷீட் லாடுறா, அம்மா ட்ரெஸ் லாடு, அம்மா டவுல் எடு. ஐயோ
கவுத்துச்சு. பாப்பா அதை வச்சுக்கோ. எங்க அம்மா தான் கொடு. எடுப்பா அம்மா வேணா யார் அந்த தப்புல இருந்து எடுத்து போட்டுல யார தண்ணி விட்ட மடிக்கிறதுலாம் வேலைக்கு ஆகாதா இவங்க கிட்ட வந்து நான் முடிஞ்சு போச்சு. இவங்க கிட்ட மடிக்கவும் முடியாது யாரும் கட்டவும் முடியாது. நான் மச்சில இருக்கேன் இந்த பையன் தள்ளி விட்டுனே இருக்கான். ஏய் தள்ளி விடாத அச்சுபடு பிச்சுபடு பிச்சு தள்ளி விட்டு அடிக்குற பாப்பா பாப்பால சரி பாப்பா அடிக்குறமா குழந்தைல தெரியாதுல. நான் தள்ளி விட்டு தள்ளி விட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இவங்க கிட்ட எல்லாம் மடிக்கவும் முடியல யாரும் கட்டவும் முடியல மச்சி வச்சுனே இருக்க தள்ளி விட்டுனே இருக்காங்க. பாய் சொல்ல.